வணக்கம், வாழ்க நலம். நம்ம பார்க்க போகிறது ரசமணியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது வீடியோவில். அதனால் நம்ம சைட்லேருந்து ஏன் சொல்லலை ரசமணியை பற்றி பேசுங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோ போடுறேன். ரசமணியை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 1-2 கிடையாது. நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா 1000 வீடியோக்கு மேலே வரும். அதனால் நம்ம சைட்லேருந்து ஏதாவது சொல்லணும். ரசமணி எதில் செய்கிறோம் அப்படின்னா, ரசம்னு பாதரசம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாதரசத்தில் தான் அதை கட்டுறது. பாதரசத்தை கட்ட முடியாது, அது உடஞ்சி அப்படியே ஒரு மாதிரி லிக்விடாக போய்கிட்டே இருக்கும். ஒன்று சேர்க்கறது கஷ்டம். ஆனாலும் அதை மூலிகைகளால் கட்டுறாங்க. கட்டிட்டு அதில் பல அற்புதங்கள் இருக்குது. அந்த பாதரசத்தை சிவவிந்துன்னு சொல்லுவாங்க. சிவனுடைய விந்துன்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா அப்படி ஒரு சக்தி அதுக்கு. சிவனுடைய யோகம் கிடைக்கும். அதை செய்கிறவங்களே சிவனுக்கு சமம்னு சொல்கிறாங்க. எது பாதரசம் மணி செய்கிறாங்களே, ரசமணி முறையாக செய்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு நிறைய புடம் போட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி செய்யப்படுறதுல ரொம்ப சக்தி அதிகம். சரியாக சொல்லப்போனால் அது இன்னும் முறையாக செய்யப்பட்டால் அதை வாயில் போட்டு நம்மளை மறைய கூட வச்சுக்க முடியும்னு சித்தர்கள் பாடல் சொல்லுது. அப்போ பாருங்கள், அது எவ்வளோ சக்தி. அதெல்லாம் ஒரு கேட்டகரியில் செய்யணும். நார்மலாக நம்ம வாங்குகிறோம். ஒரு ரசமணி வேணும்னா எங்ககிட்டையும் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு கிடைக்குன்னா நல்லதாக பார்த்து வாங்கிக்கங்க, ஒரிஜினலாக வாங்குங்க. ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரகங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக மட்டும் ஒன்று சொல்கிறேன், அப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரசமணியை உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த பாதரசம் இருக்குது பாருங்கள், அதை ஒரு துளி அதோடு இப்படி வச்சிங்கன்னா உடனே இழுத்துக்கும். காந்தகம் எப்படி இழுத்துக்குது நமக்கு, அந்த மாதிரி அந்த ரசமணி என்ன பண்ணும், அந்த ஒரு துளி பாதரசத்தை அப்படியே இழுத்து தன்னைக்குள்ளே அப்படியே மூடிக்கும். அந்த மாதிரியும் செக் பண்ணலாம். இது மாதிரி ஒரிஜினல் எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம். இப்படி அந்த ரசமணியை வாங்கிக்கிட்டா அதை எதுக்கு இப்போ முதல்ல பேசிக்காக பயன்படுத்தலான்னு சொல்கிறேன் நான். இந்த திருஷ்டி, கடுமையான திருஷ்டி இருக்குது, கடுமையான நமக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அதை ஒரு சிகப்பு கயிறில் கோத்து இடுப்பில் கட்டிக்கலாம். ஆண்களும் கட்டலாம், பெண்களும் கட்டலாம், 2 பேரும் கட்டலாம். முதல்ல கோமியத்துலேயும் பன்னீர்லேயும் பால்லையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து கட்டுங்க. ஏன்னா சுத்தி பண்ணணும் இல்லையா. இப்போ நம்மக்கிட்டனா சுத்தி பண்ணியே நாங்கள் கொடுத்துருவோம். அது எங்கேருந்து வாங்குறீங்களோ அங்கே சுத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. தோஷாந்தி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை இடுப்பில் கட்டினால் இந்த மாதிரி இது இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு காம சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அது நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இருந்தாலும் முதல்ல பேசிக்காக அதை பண்ணிக்குவோம். இந்த தீட்டு திருஷ்டிகளை எடுக்கக்கூடியது இது இடுப்பில் கட்டிக்கலாம். இதே நீங்கள் கழுத்தில் இதே மாதிரி சிவப்பு கயிறு போட்டு கழுத்தில் கட்டினீங்கன்னா காரிய வெற்றிகள் கிடைக்கும், சத்துரு தொல்லையெல்லாம் கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறது இருக்குது. தோஷ சாந்தி பண்ணிவிட்டு இதை பயன்படுத்திங்க. இந்த மணியை குழந்தைங்களுக்கு கொண்டு கட்டலாம். ஆக்சுவலாக இந்த மணி ரொம்ப நாள் நிற்காது, கரைஞ்சி போகும். நாளடைவில் அது கரையும், உடஞ்சிட்டா தூக்கி போட்டுருங்க. கரைஞ்சாலும் நல்லது தான். கழுத்தில் கூட கயிறில், அதாவது எப்போவுமே ரசமணியை மட்டும் கயிறில் கோத்து பண்ணுறது தான் சிறப்பு. சிகப்பு கயிறில் கோத்து நீங்கள் பண்ணிக்கலாம். கையில் வேணாலும் கட்டலாம். சில பேர் கட்டியிருப்பாங்க பாருங்கள், சிவமணின்னு கூட அதுக்கு பேர். மெயினாக சிவ வழிபாடு செய்கிறவங்க, ஆன்மீக இருக்கிறவங்களும் அதை கழுத்தில் பெருசாக போட்டு 2-3 போட்டுருப்பாங்க. பெருசாக 1, 2 சின்னது மத்தளம் மாதிரி இருக்கும், அது மாதிரி போடுவாங்க. பல ரகங்களில் இருக்குது. போட்டோம்னால் தெய்வ கடாட்சமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும், தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சுத்தி பண்ணணும். அதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் வாங்கிக்கங்க. திருஷ்டி சம்பந்தமானதும் காரிய சித்திக்கும் இது நல்லதாக இருக்கும். ரசமணி அது ஒரிஜினல் எதுன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். செய்யுங்க. இதை பற்றின தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நிறைய தகவல் தரேன் நான். ஏன்னா இது நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, உங்கள் வாயால் ஏதாவது சொல்லுங்க அப்படின்றதுனால சொல்லியிருக்கேன். இதை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை சேரும்.